எவ்வளோ நீங்கள் முயற்சி செய்யுங்க, 4-5 பேர் தான். அதான் கடவுளோட அன்பை வந்து ஆகாப்பை அன்புன்றாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷனை தான், அவர் கூட இருக்கிற கம்யூனிகேஷன், இந்த இன்டர்பிரிட்டேஷன், இதைத்தான் நம்ம ப்ரேயர்னு சொல்லணும். பெரிய நம்பிக்கையே இல்லை, ஆனால் அவனுடைய கடைசி நம்பிக்கை ஆண்டவராக. உன்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, கை நெகிழ்வதும் இல்லைன்னா என்ன காரணத்தினால? அன்பு இருக்கிறதுனால தானே. கண்டிப்பாக சிஸ்டர், இங்கே தொடக்கத்திலேயே வந்து சொன்னீங்க, கடவுள் நம்மளை அன்பு செய்கிறாரு, அதனால தான் மக்களை வந்து இப்படி ஆணும் பெண்ணுமா வந்து அந்த ஆதாம்க்கு ஏவாளை கொடுத்து கொண்டு வந்தான்னு சொல்லிங்க. நான் திரும்பி அதே பாயிண்ட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இவ்வளோ சூழ்நிலைகள் ஏற்ற இறக்கமாக இருக்குது, அன்பில் இவ்வளோ மாறுபாடு இருக்குது, என்னதான் இருந்தாலும் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு விவிலியம் வந்து சொல்கிறது வந்து கடவுள் வந்து பேரன்பு மிக்கவர், அவர் வந்து மாறாதவர் அப்படின்னு, அவர் வந்து எப்போவுமே ஒரே நிலையாக இருக்காருன்னு. இப்போ கடவுளுடைய அன்பு அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க இந்த சூழ்நிலைக்கு மத்தியில். விவிலியம் முழுக்க நமக்கு சட்டங்களையும் நியமங்களையும் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை முறையில் என்னெல்லாம் தேவை நிறையா இருக்கு இல்லையா? அதனால என்னெல்லாம் தேவை? வாழ்க்கை முறையில் என்னெல்லாம் தேவைன்னா, பிறர் அன்பு தேவை, ஒழுக்கம் தேவை, அப்புறம் கீழ்ப்படிதல் தேவை, தாழ்மை, அடுத்தவங்க உயர்வாக கருதுறது வந்து தேவை, தன்னை விட அடுத்தவங்கள மேன்மையாக பார்க்கறது, உதவக்கூடிய பண்பு, இதெல்லாமே ஒற்றுமை, உண்மை, இப்படி பல காரியங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் சட்டங்களும் நியமங்களும் இருக்குது. கட்டளைகள்னு வரும்போது ஆண்டவர் 2 கட்டளை கொடுத்தாரு. அதானே கட்டளைங்கிறது கண்டிப்பாக செய்யணும். ஆமாம். அப்போ அதில் முதல் கட்டளை என்ன வருது? எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை. அதுதான் மொத்தமாக இந்த புக்கோட சாராம்சம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நேசி. ஏன் அப்போ அவர் அப்படி சொன்னார்? இப்போ நான் ஒரு தாயாக இருக்கிறேன், எனக்கு 3 பிள்ளைங்க இருக்குன்னா, என்ன ஆனாலும் சரி அம்மாவை மட்டும்தான் நீ நேசிக்கணும். அவர் அப்படி தான் கட்டளை போட்டிருக்காரு, ரைட்டா? எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நேசிக்காரு. அந்த மாதிரி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன ஆனாலும் சரி நீ அம்மாவை மட்டும்தான் நேசிக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ அப்படி சொல்கிறேன்னா அது கரெக்டாக தப்பா எப்படி எடுத்துக்கிறீங்க? அதை வந்து நான் எப்படி பார்க்கறேன்னா, அம்மா நம்மளுக்கு நல்லது தானே சொல்லுவாங்க, அப்போ அவங்கள நம்ம நேசிக்கிறதுனால என்ன தப்பு இருக்கு? இப்போ ஒருவேளை இந்த அம்மா வந்து முட்டாளாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? முட்டாளாக இருந்துட்டு இந்த கட்டளையை சொல்கிறாப்புல, அப்போ என்ன ஆகும்? அப்போ கண்டிப்பாக பிள்ளைகள் வந்து ஏற்றுக்கவே மாட்டாது இல்லையா? ஆனால் கட்டளையாகவே இருக்கும், அது ஏற்றுக்க மாட்டாது, ரைட்டா? ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஆனால் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உலகத்தின் எல்லாவித அன்பையும் நீங்கள் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு போனாலும் சரி, எதுவுமே உண்மை இல்லைங்கிறத கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா ஒருவரும் பரிசுத்தம் இல்லையேன்னு பைபிள் சொல்லியாச்சு. எல்லாருக்கிட்டையும் ஃப்ளாஸ் இருக்கு. அப்போ அது முழுமையான அன்பாக யாருமே கொடுக்க முடியாது. ரொம்ப ஒரு அன்பை பற்றி நீங்கள் இன்னும் ஆழமாக போனீங்கன்னா, நம்ம இப்போ நல்ல மனுஷங்களாக இருக்கலாம், நம்ம நல்ல ஒரு இன்ட்ராக்டிவ் பர்சனாக இருக்கலாம், கம்யூனிகேட்டராக இருக்கலாம், உதவி செய்யக்கூடிய மனமாக இருக்கலாம். எத்தனை பேரை நம்ம அன்பு செஞ்சிடறோம்? ரொம்ப கொஞ்சம் பேர் தான். கைக்கு இவ்வளோதானே. தெருவில் இருக்கிற எல்லாத்தையும் பண்ணிட்டோமா? நாட்டை பண்ணிட்டோமா? பல நாடுகளை அன்பு செய்கிறோமா? இல்லையே. நம்மளோட அன்போட அளவுங்கிறதே 4-5 பேரைத்தான் ஓரளவுக்கு உள்ள விடுற அளவுக்கு தான் நம்மளுக்கு இடமே இருக்குது. எவ்வளோ நீங்கள் முயற்சி செய்யுங்க, 4-5 பேர் தான். அதான் கடவுளோட அன்பை வந்து ஆகாப்பை அன்புன்றாங்க. அந்த அன்பை பெற்றுக்கொள்றவங்க மாத்திரம்தான் ஒரு பெரிய குழுவை, நிறைய மக்களை வந்து அவங்க ஈர்த்து அவங்களுக்கு ஒரு தலைவராகிறது அன்பு செய்ய முடியும். இதை வந்து ஆண்டவராகிய இயேசு வந்து பேதுருக்கிட்ட பேசுகிறார். நீ என்னை அன்பு செய்கிறாயான்னு கேட்குறாரு. இது வந்து 1-to-1 டாக்கு. கடவுளுக்கும் மெஸ்ஸியாவுக்கும் ஒரு சீடனுக்கும் இருக்கிற டாக்கு. நீ என்னை அன்பு செய்கிறான்னு, ஆமாம் ஆண்டவரே அன்பு செய்கிறேன். ஆண்டவருக்கு வந்து நீ என்னை மட்டும்தான் அன்பு செய்கிற. அப்போ உன்னோட ரூம்குள்ளே ஒரே ஒரு ஆள் தான் உள்ளே போக முடியுது. அதனால தான் திரும்பி ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்னை நிஜமாக அன்பு செய்கிறாரு. ஆமாம் ஆண்டவரே 3ஆவது தடவையும் கேட்குறாரு, நீ என்னை அன்பு செய்கிறாரு. ஏன் அதை இப்படி கேட்குறாரு? அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் ஆண்டவரே உண்மை நான் அன்பு செய்கிறேன். அப்படி என்றால் என் ஆடுகளை பேணி வள, என் ஆடுகளை போய் பேணி வள. எவ்வளோ பேருக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ, எவ்வளோ பேரை நம்ம அரவணைச்சு கொண்டு போகிறோமோ, எவ்வளோ பேருக்காக நம்ம நேரம் ஒதுக்கப்படுதோ, அங்கே தான் வந்து கடவுளுடைய அன்பு செயல்படுது.
அதுதான் ஆகாப்பே அன்பு. எல்லாரையும் அரவணைச்சிக்கிற ஒரு அன்பு. அவங்க நம்ம வீடு எல்லாருக்காகவும் திறந்து இருக்கிறது, நம்ம நேரம் எல்லாருக்காகவும் இருக்கிறது. நேரம் முதல்ல, நம்ம வாழ்க்கை தானே நேரம், நம்ம வாழ்க்கை எல்லாருக்காகவும் இருக்கிறது. இப்போ சாதாரணமாக உங்க சொந்தக்காரங்களை யாராவது ஒருத்தர் கூட அப்படி இருக்கலாம், அந்த காலத்தில் அப்படி இருப்பாங்க. எல்லா வீட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இவங்க தான் போய் நிற்பாங்க, எடுத்து செய்வாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, அங்கேருந்து இந்த ஜாமானை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வருவாங்க, சென்னையிலேருந்து வர வேண்டி இருந்தால் அங்கே போய் ஜாமானை இங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, ரொம்ப உழைப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உபகாரி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அவங்கள தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்காகவும் உதவி செய்கிற உள்ள அன்னைக்கு அங்கங்கே தெருவுக்கு ஒரு ஆளுக்காவது இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு அப்படி நீங்கள் பார்க்கவே முடியாது, அதெல்லாம் நின்று போச்சு. அதெல்லாம் வந்து அடுத்தவருக்காக ஓடுற அந்த சமாரித்தன் அன்பு, ஆகாப்பே அன்பு இருந்தால் நம்ம பலருக்கும் உதவியாக இருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு ரொம்ப செல்ஃப் அன்பு தான் இருக்குது, தன்னைத்தானே நேசிக்கிற அன்பு மட்டும்தான் இப்போ பார்க்க முடியும். ராயப்பர்கிட்ட ஆண்டவர் அதை தான் சொன்னார், நீ என்னை அன்பு செய்றீன்னா என்னைய மட்டும் நீ அன்பு செஞ்சு வரவே முடியாதுங்கிறார், பிறரையும் நேசி அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம திரும்பி அது 2ஆம் கட்டளை. ஆனால் முதல் கட்டளை இதை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தை விட எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை நேசி. அது எதுக்கு சொன்னார்னா, நீ இந்த உலகத்தில் தேடி தேடி சோர்ந்து போக ஒரு நாள் உனக்கு கிடைக்காது உண்மையான அன்பு. நீ ரொம்பவும் தேட தேட எதுவுமே உண்மையாக இருக்காது. மனிதர்களோட எண்ணங்கள் வந்து நிலையற்றவை. நம்ம நல்லா இருந்தால் தான் நல்லா இருப்போம் ஒருத்தர்கிட்ட. நமக்கு இன்னைக்கு மனசு சரியில்லை அப்படின்னா நல்லா பேசிகிட்டு இருக்கவங்கள்ட்ட கூட நம்ம கோவப்பட்டு இன்னைக்கு அனுப்பிச்சி விட்டுருவோம். ஒரு நேரம் உதவி செய்கிறேன்னு சொல்கிறோம், இன்னொரு நேரம் நம்ம எதுக்கு அப்படி செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா வித்ட்ரா பண்ணிவிடுவோம், கொடுத்ததெல்லாம் திருப்பி கேட்போம். எல்லா மனிதருக்குள்ளேயும் இந்த நிலையற்ற தன்மை இருக்குது. அதனால எல்லா மனிதர்களும் ஒரு கட்டத்தில் ஓஞ்சு போவான், எங்கேயுமே அன்பு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அன்பு எங்கேயும் இல்லாமல் இல்லை, என்கிட்ட இருக்கு, நீ என்கிட்ட வரணும். அதனால தான் இந்த கட்டளையவே அவர் முதல் கட்டளையாக வைத்திருக்கிறார். எங்கே போய் என்ன முயற்சி செஞ்சாலும் எல்லாமே போலியாக தான் அடையாது. கணவன் மனைவியே பாருங்க, நல்ல அன்பா இருக்கலாம், வைக்கலாம், சண்டை இல்லாத தம்பதியினர் எங்கேயாவது இருக்காங்களா? ஏன் சண்டை வருது? இப்ப முழுமையான அன்பு இருந்தா, ஓ அப்படியா இவர் அப்படி இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதானே. அது வராது இல்லை, சண்டை தான். அவங்க நம்ம சொல்றதை கேட்கறது இல்லை, நாங்கள்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்கப்பா சொல்றாங்கல்ல. ஒரு விரக்தி, அதுலதான் எல்லா வண்டியும் ஓடுது. விரக்தி, ஒரு விட்டு கொடுத்து, ஒரு தியாகம் செஞ்சு போனா போதுன்னு விட்டு, என்னமோ இப்போ நடக்கட்டும்னு விட்டு, நிறைய வீடுகளில் வந்து ஆண்களும் அடி வாங்குறதும் இருக்குது, நல்லா அடி வாங்குறாங்க பாவம். அதெல்லாம் வாங்கிட்டு தான் இன்னைக்கு இந்த வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அப்போ எங்கே இருக்குது அன்பு? கடவுள்கிட்ட இருக்கிற அன்பு வந்து நம்ம வந்து தொட்டு பார்க்கறது இல்லை, அவரை நம்ம கண்ணில் காண்றது இல்லை. ஆனால் நம்ம மனசு வந்து அதை ஏற்றுக்கொண்டுச்சுன்னா, அவருடைய அன்பு தான் உண்மைன்னு ஏற்றுக்கொண்டாலே, அதை பிலீஃப்ங்கிறது தான் இறை வார்த்தையே. அந்த நம்பும் பொழுதே நமக்கு ஆறுதல் கிடைத்துள்ளது. கடவுள்கிட்ட எல்லாமே இருக்கு, அவர் தான் உண்மை அப்படிங்கிறத, அவர் நம்மளை ஏமாற்ற மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார்னு காணாத ஒருவரை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனால் காணுகிற ஒருத்தட்ட குறை கண்டுபிடிக்க முடியுது. கடவுள் ஏன் வந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுல நிறைய பேர் அந்த கேள்வி கேட்கறது இல்லையா? நீங்கள் ஒரு மனுஷராக அப்படி அந்த மாதிரி முன்னாடி இருந்தால் எனக்கு எவ்வளோ நலமாக இருக்கும், ஆறுதலாக இருக்குன்றோம். நம்ம வந்து குற்றம் கண்டுபிடிப்போம். அதனால தான் கடவுள் வந்து நம்ம குற்றம் காணுகிற முறையில் இருக்கிற கண்கள் இருக்குல்ல, அது ஒரு மனுஷரை கண்டாதானே குற்றம் காணும். இப்போ நான் இதை பார்த்துட்டா ஏன் இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குது, வேறு டிசைன் போட்டிருக்கலாம். எப்போ சொல்கிறேன், இந்த டிசைனை பார்த்ததுனால நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து தண்ணி வேணுங்கிறப்ப நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா தண்ணி வந்துடும் சொன்னால் என்னால் குற்றம் சொல்ல முடியாது. இப்போ அதனால் கடவுளை வந்து சும்மா எல்லாரும் கையில் வச்சுக்கிட்டு குற்றம் சொல்லாதபடிக்கு கடவுள் வந்து தன்னை இன்விசிபிளாக பார்க்கக்கூடியவராக இல்லாமல் மறைத்து கொண்டார். ஆனால் நம்ம தேடி போகும் பொழுது கண்டிப்பாக ஆறுதல் வருகிறது, பதில் வருகிறது, கண்ணீருக்கு பதில் வருகிறது இல்லையா? ஸோ இந்த கம்யூனிகேஷனை தான், அவர் கூட இருக்கிற கம்யூனிகேஷன், இந்த இன்டர்பிரிட்டேஷன், இதைத்தான் நம்ம ப்ரேயர்னு சொல்கிறோம். அப்போது அதில் வந்து உலகம் வந்து காலங்கள் மாறினாலும் அந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகுதுங்கிறத தான் நிரூபணம் ஆகிட்டே இருக்குது. அவர்கிட்ட போனால் அவர் நம்மளை வந்து ஆறுதல் படுத்துறாரு,
நம்பி போகும்பொழுது நமக்கு வாழ்க்கை மாறுது, தடை உடையுது, நம்ம கண்ணீரை துடைக்கிறாரு, வியாதியை சரி பண்ணுறாரு. அப்போ அவரோட அன்பு உண்மைதான். ஸோ இந்த வாழ்க்கை முறை எதை காமிக்குதுன்னா அவருடைய அன்பு உண்மைன்னு காமிக்குது, நம்மளது கிடையாது. அதான் நீங்கள் சொல்லும் போது எனக்கு தோன்றது வந்து தோமையார் வந்து இயேசுவை பார்க்கும்போது ஜீசஸ் வந்து சொல்லுவார், நீ கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்ம ஒரு பேர் பெற்றோர்னு. அப்போ அதோடைய வார்த்தையினோட அர்த்தம் வந்து அன்பில் பார்த்தோம்னா இன்னொரு விதமாக அது புரியுது எனக்கு. இப்போ காணாத கடவுளை வந்து ஏன் நம்பணும்னு அவர் சொன்னார். இப்போ நம்ம காணவே இல்லை, எப்படி நமக்கு நம்பிக்கை வரும், எப்படி நம்ம போகிறோம்? ஆனால் நம்ம ஒவ்வொரு தடவையும் போகிறோம்ல, அப்போ எங்கேயோ வந்து அவர் நல்லவர்னு நம்ம நினைக்கிறோம். புரியுது, நம்மளுக்கு அது உள்ளத்தில் நம்ம ஆன்மாவில் அது எங்கேயோ ஒரு இடத்துல டச் ஆகுது அந்த இது. அவர் நல்லவர், அவர் எதை செஞ்சாலுமே நல்லது தான். இப்போ ஒரு சின்ன தப்பு செய்யும்போது பக்கத்தில் இருக்கிறவனோட நமக்கு மண்ணு கட்டுறோம், நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. நீ ஏன் நான் சொன்னது இப்படி செய்யலை, நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்குறோம். ஆனால் ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கும் பொழுது கடவுள்கிட்ட போய் நீங்கள் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வீங்க, எப்படி அதை சொல்ல முடியுது? ஏன்னா அவரோட அன்பை வந்து அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஏதோ ஒரு வகையில் நமக்கா இருக்கலாம், அடுத்தவங்களுக்குலாம் இருக்கலாம், நமக்கு போட்ட சோறில் இருக்கலாம், அந்த அன்பை வந்து அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறது கண்டும் காணாமல் தெரிஞ்சும் தெரியாமலையோ நம்மளை சுற்றி இருக்கிறத மனுஷன் வந்து கொஞ்சம் உணர்றான். அதனால தான் அவன் கோயிலுக்கு போகிறான் இன்ன வரைக்கும். கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள். அந்த மாதிரி ரொம்ப கடவுள் பக்தியே இல்லாதவனுக்கு கூட அது இருக்குது. அதனால தான் அவன் வந்து தேவைன்னா வந்து பிரச்சனைன்னா அவன் கோயிலுக்கு ஓடுறான், கடவுளை பார்க்க ஓடுறான். இந்த பிரச்சனைனா அவர்கிட்ட தான் போகணும். இப்போ எனக்கு நடந்தே போகிறான், உபவாசம் இருந்து போகிறான் இல்லையா? ஆமாம், ஏதோ ஒரு தியாகத்தை செஞ்சு இதை செஞ்சுட்டேன்னா அவர் எனக்கு கொடுப்பாருன்னு பெரிய நம்பிக்கையே இல்லை. ஆனால் அவனுடைய கடைசி நம்பிக்கை ஆண்டவராக இருக்கிறார். எப்பொழுதுமே மனுஷனோட வாழ்க்கையில் கடைசி நம்பிக்கை ஆண்டவராக இருக்கிறார். நம்ம கடவுளுக்குள்ள இருந்து ஆவியானவர்களுக்குள்ள இருந்தோம்னா நம்மளுடைய முதல் நம்பிக்கையும் கடைசி நம்பிக்கையும் அவராக இருப்பார். அதான் வித்தியாசம். இவங்க எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு தோத்துட்டு எந்த அன்பையும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கடைசி நம்பிக்கையான ஆண்டவர்கிட்ட வருவாங்க. நம்ம வந்து எடுத்த உடனே முதல்ல இருந்தே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையில் இருந்தோம்னா எது இருந்தாலும் ஆண்டவர்கிட்டே நம்ம போய் உட்காந்துருவோம். அது நமக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நிறைய பிரச்சனைகளை சந்தித்து நம்ம வெளியே வர்றதை பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிற தன்மையை கடவுள் நமக்கு வச்சிருக்கிறாரு. எவ்வளவு பிரச்சனைகள்லேருந்து நம்மளை கொண்டுட்டு வர்றாரு, எப்படி செய்கிறா இருப்பார், நமக்கு நம்ம தகுதியே இல்லை ஆனால் இவ்வளவு நமக்கு செஞ்சுருக்காரு. இதெல்லாம் நம்ம அப்போ படிப்படியாக ஏற்றுக்கிட்டே வர்றதுனால ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம டக்குன்னு ஒரு கட்டத்துல எல்லாம் ரொம்ப கலங்காமல் ரொம்ப புலம்பாமல் எனக்கு ஆண்டவர் இருக்காரு போதுமானவர், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம திடம் ஆயிடுறோம். அவ்வளவுக்கு காணாத கடவுள், அது ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ளுங்கள் தானே யோவான் நற்செய்தியில் பார்க்கிறோம். அவர் ஆவியா இருக்கிறார், அதனால அவர் ஆவியின் ரூபத்துல தான் இருக்கிறாரு. நம்ம வந்து கண்ணில் காணல அவரை, அதனால நம்ம உள்ளத்துல அந்த விசுவசிக்கிறது வந்து அவர்கிட்ட போனா அன்பு உண்டு. என்னைய வச்சு அவரோட அன்பு தீர்மானம் ஆகிறது இல்லை. சில பேரை சொல்லுவாங்கள்ல, அவங்க வேறப்பா, அவங்கெல்லாம் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவங்க அப்படின்னு சொல்கிறோங்க, அவங்க நம்மளை மாதிரி சாக்கடை மாதிரியே திங்க் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கடவுள் வந்து ரொம்ப உயர்ந்தவர், மிக மிக உயர்ந்தவர். அந்த சராசங்களே அவர்னால படைக்கப்பட்டிருக்குன்னா அப்போ அதுக்கு மேலே அவர் உயர்ந்தவர். அப்போ அவருடைய அன்பு வந்து நம்ம வந்து கேள்வியே கேட்க முடியாது. அவரோட அன்பை நம்மளோட தகுதியை வச்செல்லாம் அவர் நிர்ணயிக்கப்படவே முடியாது. அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்ன்றது போல அவர் இந்த விஷயத்திலேயே ரொம்ப அப்பாற்பட்டவர், பேரன்பு மிக்கவர், நம்முடைய குற்றங்களை மன்னிப்பதில் வல்லவர், அந்த மன்னித்ததை அவர் தூக்கி போடுவதில் வல்லவர். எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். திரும்பி அவர் சொல்றது இல்லை. ஏன்னா அவர் கண்ணுக்கு நம்ம எறும்பு மாதிரி இருந்தா எறும்போட பாவமும் அதை பற்றி பேசுறதும் அதானே அவருக்கு, அது அவர் வேலையே கிடையாது, அவரோட தகுதிக்கே அது இல்லை முதல்ல. அதனால அவர் கொடுக்குற அந்த மன்னிப்பாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் அதை நம்ம முறையாக ஏற்றுக்கொண்டு பயன்படுத்துகிறோமாங்கிறதா அவருக்கு தேவை. புரிந்து கொள்கிறோமா, அவர்கிட்டேருந்து வந்ததுங்கிற அந்த மதிப்பை நம்ம புரிஞ்சு கொள்கிறோமா. அதனால் நீங்கள் பைபிள் முழுக்க ஆண்டவருடைய பராக்கிரம செயல்களை சொன்னாலும் எல்லா இடத்துலையும் அவருடைய அன்பு தான் அதிகமாக சொல்லப்படுது. அந்த அன்புனால தான் எல்லாமே. உன்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, கை நெகிழ்வதும் இல்லைன்னா என்ன காரணத்தினால? அன்பு இருக்கிறதுனால தானே. ஆமாம்.
மனிதர்கள் வந்து நம்ம ஆரம்பத்தில் ஜென்சி கிட்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம், கடைசியில் முடியக்கூடிய இடம் வந்து இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்க முடியும். எல்லா பக்கமும் அன்பு இல்லைன்னு அப்படியே முடிச்சு எங்கேயோ டிப்ரெஷனோ வியாதியோ மன பிராந்தியாயோ கடைசியான முடிவு இந்த கடவுள் தான். அங்கே வரும் பொழுது அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கிறன்னா அவரோட ஸ்ட்ரக்சரே அன்பு தான். அங்கே தான் வந்து சரணாகதி அடைய முடியும். கண்டிப்பாக சகோதரி, நம்ம எவ்வளோ காரியத்தில் இன்றைக்கி வந்து நம்ம தொடங்கினோம், ஒரு அன்பை பற்றி நம்ம ஆரம்பித்தோம், அதை வந்து ஒரு பேரண்டல் விஷயத்துக்குள்ளார போயிட்டு வெளியில் வந்தோம். ஆனால் சகோதரி இப்போ நம்மளுக்கு சொன்னது மாதிரி அன்பு வந்து கடவுள்கிட்ட தான் முழுமையடையும். அவரே பேரன்பு மிக்கவராக இருக்கிறாரு. ஸோ இன்றைய நாளில் நீங்கள் எங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அன்பை பற்றி இவ்வளோ விலாவாரியாக இன்றைக்கி சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸு உள்ளே இருந்து வந்து எப்படி பேரண்ட்டில் வந்து சரி பண்ணணும், பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு மாறணும்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அதுபோக எல்லாத்துக்கும் முடிவும் தொடக்கமும் கடவுளாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்றதுல நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க சிஸ்டர். உண்மையிலுமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் எங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு. ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் லார்ட்.